அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 297 பாடல் 295. உரைத்தவர் நாவோ பருந்தெரியாதென்று சிலைத்து எழுந்து செம்மாப்பவரே மலைத்தால் இழைத்தது இகவாதவரை கனற்றி பலிபுறத்து உண்பர் உணா. ஒரு அரசன் பேசக்கூடாததையெல்லாம் பேசி மற்றவர்களை கோபப்பட செய்வது என்பது தகாது. அதே போல் எதிர்த்து வந்து பேசத்தகாததை பேசுகிறவனுடைய நாக்கினை அறுக்க தவறுகிறவனும் அரசனாக இருக்க முடியாது. ஏனென்றால் உரைக்கத்தகாதவற்றை ஒரு அரசனுக்கு எதிரே பேசுகிறவன் ஒருவன் என்றால் அவனை தண்டிக்க வேண்டியது அவனுடைய கடமை. அதே நேரத்தில் இவனும் செருக்குற்று மற்றவர்களை வாய்க்கு வந்தபடி பேசுவது என்பதும் தகாது. அவன் தவறு செய்கிறான் என்பதற்காக இவனும் அதே தவறை செய்வது என்பது தகாது. இது எப்படி இருக்கிறது என்றால் பலிபீடத்தில் வைத்த உணவை உண்ணுவது போல என்று சொல்கிறார். பொதுவாக கோவில்களிலே அபிஷேகங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் நெய்வேத்தியம் என்று இறைவனுக்கு படைப்பார்கள். அப்படி இறைவனுக்கு படைத்து விட்டு வருகிறதற்கு முன்னால் கோவிலை சுற்றி இருக்கிற 4 திசைகளிலும் பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்திலே உணவினை வைப்பார்கள். அந்த பலிபீடத்து உணவை யாரும் எடுத்து உண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அது கடவுளுக்காக படைக்கப்பட்ட ஒன்று என்பது மட்டுமல்ல, அது மற்ற பிராணிகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் வைக்கப்பட்ட ஒன்று. அது உண்ணுவதற்காக உகந்தது கிடையாது. அதுபோல் அரசன் தன்னை எதிர்த்து பேசுபவர்களை தண்டிக்க வேண்டும் நினைப்பது எப்படி சரியோ அதே போல மற்றவரிடம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், செருக்குற்று பேசக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். உரைத்தவர் நாவோ பருந்தெரியாதென்று சிலைத்து எழுந்து செம்மாப்பவரே மலைத்தால் இழைத்தது இகவாதவரை கனற்றி பலிபுறத்து உண்பர் உணா. நன்றி, வணக்கம்.